ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பெங்களூர் ட்ரிப்பு தாங்க தான். ஆனால் இது கிருஷ்ணகிரியிலே முடிஞ்சிச்சு இந்த ட்ரிப்பு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸிகாரன் சேனல். நான் உங்கள் வேலூர் டாக்ஸிகாரன். இன்றைக்கி ட்ரிப்பு வேலூர்லேருந்து பெங்களூருக்கு எடுத்துருக்கேன். பெங்களூர் ரவுண்ட் ட்ரிப் பெங்களூர் போக போகிறேன். வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். மறக்காமல் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக யாருன்னா என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா, என் சேனலில் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வேலூர் சித்தூர் பஸ் ஸ்டாண்டுங்க. நான் கஸ்டமரை பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேன். கஸ்டமர் விஐடி அண்ட் ஐநாக்ஸ் தேட்டர் இருக்கு இல்லையா, அங்கே தான் இருக்கார். அவரை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு நான் இப்போது டீசல் போட்டுட்டு இருக்கேன். டீசல் போட்டுட்டு நேராக பெங்களூர் தான் கிளம்ப போகிறேன். வாங்க போகலாம். கடைசியாக கிருஷ்ணகிரி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணகிரி வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது பிரச்சனை. இனிமேட்டு தான் உங்களுக்கு தெரியும் நான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. மக்களே, கிருஷ்ணகிரியில் வந்து வண்டி என்னோடய பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால் கஸ்டமர் வேறு வண்டியில் ஏற்றி விட்டு நான் இப்போ இங்கே வண்டி ரெடி பண்ணிட்டு கிளம்பணும். மெக்கானிக்கிட்ட போய் பார்க்கணும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. சடனாக வண்டியில் கீர் வீல, அதனால் எனக்கு டவுட்டு கிளச்சு தான் போய்ட்டு சொல்லிட்டு சரி மெக்கானிக்கும் கூப்பிட்டு அவரும் பார்த்தாரு. கீர் பாக்ஸ் இறக்கி தான் பார்க்கணும்னு சொல்லிக்கிறாரு. சரி நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. பயங்கர பசி, அதனால் டிஃபன் சாப்பிட்டுட்டு நேராக மெக்கானிக் ஷெட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எனக்கும் பசிக்கும் இல்லையாங்க, அதனால தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு சிரிப்பு. இப்போ நான் வண்டியை எடுத்துகிட்டு மெக்கானிக் ஷெட் போனோம். என்னென்னா வண்டி ஆஃபில் இருந்தால் மட்டும்தான் கீர் இது. அதனால் வண்டி ஆஃபில் இருக்கும்போது ரெண்டாவது கீர் போட்டுட்டு அப்படியே நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டாவது கீர்லேயே வந்து நேராக மெக்கானிக் ஷெட் போயிட்டுருக்கேன். நான் இருக்கிற இடத்துலேருந்து மெக்கானிக் ஷெட் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் காமிச்சிச்சுங்க. மெக்கானிக் போய்ட்டு லொக்கேஷன் அனுப்பிச்சார். அங்கே தான் போயிட்டுருக்கேன். கடைசியாக மெக்கானிக் ஷெட் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கிருஷ்ணகிரியில் பார்க்கலாம். கீர் பாக்ஸ் இறக்கி தான் பார்க்கணும் என்ன வேலைன்னு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 மாதம் ரெஸ்ட்டில் தான் இருந்தார். இன்றைக்கி தான் இவரை வந்து டியூட்டி எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் சார் கோவப்பட்டு என்னை நிப்பாட்டி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு நடு ரோட்டில் நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னை நிப்பாட்டிட்டார். சரி ஓகே, தலைவருக்கு எல்லாம் புதுசாக வேணும்னு ஆசைப்பட்டார். கிளச்சு எல்லாமே செட்டாக மாற்றி விட்டுலாம் விடுவேன். மெக்கானிக் எல்லாம் கைட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிளச்சு தாங்க போயிடுச்சு. கிளச்சும் ரிலீசர் பேரிங் போயிடுச்சு வண்டியில். சரின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து வேலூர்லேருந்து பார்சல் போட்டிருக்காரு, ஸ்பேர்ஸ் எல்லாமே பஸ்ஸில். அது வரைக்கும் நீங்கள் கைட்டிடுங்கன்னா அது வந்தவொடனே மாட்டிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கும் கைட்டிட்டு இருக்காங்க. மெக்கானிக் ரொம்ப நல்லவருங்க. வந்து உடனே ஃபோன் பண்ணவொடனே வண்டியை வந்து பார்த்தாரு. பார்த்தோன்னே இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்ட்டுனாரு. கீர் பாக்ஸ் ஏறி தான். சரின்னு சொல்லிட்டு கஸ்டமரை நான் வண்டியில் மாற்றி அனுப்பிச்சிட்டு பிறகு நேராக வந்தவொடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு கிருஷ்ணகிரியில் இந்த மாதிரி வண்டி எதுனா பிரேக் டவுன் ஆகி எங்கன்னா நிற்குதுன்னா நான் இவரோட நம்பரும் இவர் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா அவரை கால் பண்ணுங்கள். உடனே வந்து பார்ப்பார். எனக்கு தெரிஞ்சு என் வண்டியை வந்து சூப்பராக பண்ணார், அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா அவர் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் அவர் வந்து பார்த்துருவார். இது தாங்க ரிலீசர் பேரிங்கு. ரிலீசர் பேரிங்கும் போயிடுச்சு. அதை தான் கட்டிகிட்டு இருக்கார் இப்போ அவர் ரிலீசர் பேரிங்கு. இது பழைய கிளச்சுங்க, வண்டியிலேருந்து கட்டினது பாருங்கள். 90% போயிடுச்சு, 10% தான் இருக்குது. இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான், அது போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவர் கட்டிட்டு வச்சிட்டாரு. அதனால் நான் வந்து பஸ் வந்துடும்னு சொல்லிட்டு மெக்கானிக்கோட பைக்கை ஏற்றுட்டு நேராக இந்த சர்க்கிள் ஆண்டை வந்து நிற்கிறேன். பஸ் இங்கே தான் வரும்னு சொல்லிக்கிறாரு. கடைசியாக வந்து பார்சலும் வந்தாச்சு. பஸ்லேருந்து வாங்கிட்டேன். இப்போ நேராக மெக்கானிக் ஷெட் போயிட்டு எல்லாம் மாற்ற வேண்டியது தான். இது தாங்க வேலூர்லேருந்து ஓனர் போட்ட பார்சலு. புது கிளச்சு, அது ரிலீசர் பேரிங்கு, அது பிரேக் ஆயிலு, அப்படியே வந்து கியர் ஆயில் கூட போட்டார். மொத்தமாக அங்கேயே வேலூர்லேருந்து வர வச்சுட்டோம். ஓனரோட ஃப்ரெண்டோட கடை இருக்கிறதுனால அங்கேருந்து வண்டி ஸ்பேர் ஏற்றிட்டார். இது வந்து செம்ம காமெடிங்க இந்த நேரத்தில். ஓனர்கிட்ட வேலை செய்கிற பையனும் அவங்க வந்து வேலைக்காரன் பையன் மாதிரி பார்க்கல. ரொம்ப ஜாலியாக பேசிட்டு 2 பேருமே சிரிச்சிக்கின்னு கலாய்ச்சிக்கின்னு ஒருத்தராக செம்ம ஜாலியாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இந்த ரிலீசர் பேரிங்கில் வந்து பிரேக் ஆயிலை போட்டு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ தான் உக்கார வைக்கும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக உக்காந்துரும்னு சொல்லிட்டு. கடைசியாக எல்லாம் உக்கார வச்சாச்சு. என்னடா பண்ணுறாரு அவர் வண்டி உள்ளேருந்து தானே பார்க்குறீங்க. பையனை வந்து கற்று குத்துங்கிறாரு. அப்படி உள்ளே போயிட்டு கீழேருந்து வந்து கீர் பாக்ஸ் கொடுக்கும்போது எப்படி பிடிச்சி உக்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கீழேருந்து அவர் வந்து கீர் பாக்ஸ் வந்து உக்கார வைக்கணும். மேலே ஒருத்தர் பிடிச்சா தான் ஆகும் பாருங்கள்.
ஒரு வழியாக உட்கார வச்சிட்டாரு. அது வரைக்கும் தம்பி போயிட்டு டீ வாங்கிட்டு வந்தார். டீ குச்சிட்டு இருக்கிற வரைக்கும் மொத்தம் வேலை முடிஞ்சிச்சு. இதுதாங்க, இது வந்து கியர் ஆயில் ஊற்றிட்டு இருக்காரு. இது ஊற்றிட்டாலே அதுக்கப்புறமா ஹேர் செக் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சிடும். கடைசியாக வண்டி ரெடி ஆகிடுச்சு கைஸ். அவ்வளோதான். இப்போது வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வெயிட் பண்ணணும். இங்கேருந்து எதனா ட்ரிப் எடுத்துகிட்டு தான் ரிட்டன் வேலூருக்கோ இல்லை சென்னைக்கோ பெங்களூருக்கோ எதனா ட்ரிப் எடுத்துகிட்டு போனால் தான், இல்லைனா ஃபுல்லாக லாஸ் ஆகிடும். அதனால் இங்கே தான் வெயிட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் மக்களே, கிருஷ்ணகிரியில் வண்டி ரெடி பண்ணிட்டு வேறு எதனா ட்ரிப் வருமானு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கே இருக்கேன். எம்டியாக போனாலும் எல்லாம் லாஸு. அதனால் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் எதுவுமே எனக்கு ட்ரிப் கிடைக்கல. கிருஷ்ணகிரிலேருந்து பெங்களூர் கிடைச்சாலும் சரி, இல்லை கிருஷ்ணகிரிலேருந்து வேலூர் இல்லை சென்னை கிடைச்சாலும் சரி எடுத்துகிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் எதுவுமே கிடைக்கல. அப்படி எந்த ட்ரிப்பு கிடைக்குது, எந்த பிக்கப் வருதுன்னு பார்க்கலாம். 2 மணி வரைக்கும் பார்த்தோம் கைஸ், எதுவுமே கிடைக்கல. சரி 10 தூங்கிடலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். ஏன்னா தூக்கம் வருது. ஓனர் கிளம்பி வந்துடுதான் சொன்னார். ஆனால் என்னால் தூக்கம் வந்ததுனால இல்லை, நான் தூங்கிட்டு காலையில் ஏஞ்சி பார்க்குறேன், அப்படி இல்லைனா வந்துடுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். ஹாய் மக்களே, குட் மார்னிங் மக்களே. ஜஸ்ட் இப்போ தான் ஏஞ்சிருக்கேன். இன்னும் நான் கிருஷ்ணகிரியில் தான் இருக்கேன். பாருங்கள், இன்னும் எந்த ரிட்டன் டியூட்டி கிடைக்கல. இங்கே தான் இருக்கேன். சரியான குளிர் மக்களே. நைட்டு 2 மணி வரைக்கும் பார்த்து தூங்கிட்டேன். இப்போ காலையில் டைம் 7 ஆகுது. நான் குளிர், வண்டியில் தூங்க முடியல. அவ்வளோ குளிர் பண்ணி பயங்கரமாக இருக்கும் மக்களே. சரி ஏஞ்சிட்டு வண்டியில் கூலண்ட் செக் பண்ணிட்டு தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு, ஏன்னா வண்டியில் கொஞ்சம் இந்த கூலண்ட் தண்ணி வந்து லீக் ஆகும். அதுவும் ரொம்ப நாளாக கம்ப்ளைண்ட் இருந்தது. மெக்கானிக்கை பார்த்து சொல்லிட்டாரு, ரேடியேட்டரை சர்வீஸ் பண்ணணும், வேலூர் போய்ட்டாங்கன்னா முதல்ல அது பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. சரி வேலூர் போய்ட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கூலண்ட் வாட்டர் செக் பண்ணிட்டு ஒரு டீயை கொடுத்து உக்காந்துட்டே இருந்தேன். சரி ஓனர் ஃபோன் பண்ணார், இதுக்கு மேலே பார்க்குறதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, நீ கிளம்பி வந்துரு, சாயந்தரம் ஒரு ட்ரிப் இருக்குன்னாரு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதான் மக்களை, இனிமேட்டு உட்காந்து டியூட்டி பார்க்குற மாதிரி ஐடியா இல்லை. ரிட்டன் வேலூருக்கு கிளம்புறேன் நான். ஏன்னா இப்போது கிளம்புனா தான் சாயந்தரம் வேலூர்லேருந்து ஒரு டியூட்டி இருக்குது, அது எடுத்துகிட்டு போனால் அது எதுனா ஆகும். அதனால் இப்போ வேலூர் கிளம்பிட்டு அங்கே போய்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த டியூட்டி எடுத்துகிட்டு வரலாம். சரி மக்களே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. நான் வேலூர் கிளம்பியாச்சு. என் வீடியோ யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பார்க்க முடியும். இந்த டிரைவரோட வ்ளாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.